எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபிரேயர் 2:10. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. நம்முடைய இரட்சிப்பின் அதிபதி, the captain of our salvation, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவரை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. பிதாவாகிய தேவனுக்கு ஏற்றதாக இருந்தது. இன்றைக்கு நாம் வாழ்கின்ற இந்த காலத்திலே மெய்யான சுவிசேஷத்தை கேட்க முடியாதவர்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்ற அஸ்திபாரத்திலே வளர்ந்த சபை இன்றைக்கு பலவிதமான போதனைகளினால் அலைக்கழிக்கப்பட்டு இருந்து கொண்டிருக்கிறது. அதிலே ஒரு போதனை என்னவென்றால் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல். நீங்கள் இயேசுவினிடத்தில் வந்துவிட்டால் உங்களுக்கு எல்லாம் நல்ல விதமாக நடக்கும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, உங்களுடைய வியாதி எல்லாம் சுகமாகும், உங்களுடைய பணப்பிரச்சனை எல்லாம் தீர்ந்துவிடும், நீங்கள் பரலோகத்துக்கு நேராய் போய்கொண்டிருப்பீர்கள் என்றுதான் நாம் இன்றைக்கு சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் அன்றைக்கு பிரசங்கித்த சுவிசேஷம் எப்படி என்றால், உபத்திரவங்களினாலே நாம் பூரணப்பட வேண்டும் என்றுதான். ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். எப்படி சிலுவை இல்லாத இயேசு இல்லையோ அப்படியே உபத்திரவம் பாடுகள் இல்லாத கிறிஸ்தவம் இல்லை, கிறிஸ்தவன் இல்லை. தேவனுடைய பிள்ளை என்றால் அவனுக்கு இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. அவன்தான் தேவனுடைய பிள்ளை. குரு சென்ற பாதை தான் சீசனுக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சிலுவையின் மூலமாகத்தான் பிதாவின் சமூகத்தை சென்றடைந்தார். There is no bypass. சிலுவை இல்லாத இயேசு இல்லை, சிலுவை இல்லாத கிறிஸ்தவம் இல்லை, பாடுகள் இல்லாத கிறிஸ்தவன் இல்லை. பாடுகளின் மூலமாகத்தான், உபத்திரவங்களின் மூலமாகத்தான் நாம் தேவ ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும் என்று அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள் அந்த சீஷர்களுக்கு. ஏன் நாம் இந்த உலகத்திலே பாடுபட வேண்டும்? பாடுகள்னா நாம் நினைக்கிறோம் ஏதோ ஒரு இரத்த சாட்சியாய் மரிக்கிறது, ஏதோ ஒரு ஆதிவாசிகள் மத்தியிலே போய் நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது, அப்படி இப்படி என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை, பாடுகள் என்பது நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே தேவன் நமக்கு அனுமதிக்கிற சூழ்நிலைகளிலே நம்முடைய மாம்சத்திலே நாம் பாடுபடுவது, நம்முடைய சுயத்துக்கு நாம் மரிப்பது, அதுதான் பாடுகள். கிறிஸ்துவின் பாடுகள் என்றால் அதுதான். அது எப்படியும் இருக்கலாம். அதற்கென்று அழைக்கப்பட்டவர்கள், இரத்த சாட்சிகளாய் மரிக்க அழைக்கப்பட்டவர்கள் அந்த விதமாய் அவர்கள் பாடுபடலாம். ஆனால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் இந்த உலகத்திலே பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. அதை தவிர்க்கவே முடியாது. ஏதாவது ஒரு விதத்திலே நான் பாடுபட்டுத்தான் ஆக வேண்டும். நாம் நினைக்கிறோம், நான் தான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் தேவனுடைய பிள்ளையாச்சு, எனக்கு ஏன் பாடுகள், எனக்கு ஏன் உபத்திரவங்கள், எனக்கு ஏன் கஷ்டங்கள், எனக்கு ஏன் துன்பங்கள்? இந்த பாழும் கடவுளுக்கு இதெல்லாம் தெரியலையா நான் பாடுற கஷ்டம்? சகோதரிகள் நினைக்கிறீங்க,
இந்த குடும்பத்தில், இந்த குடும்ப சூழ்நிலைகளில் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், ஏன் இந்த கடவுள் இப்படியெல்லாம் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார், துன்பங்களை கொடுக்கிறார்? நான் தேவனுடைய பிள்ளையாச்சே. உங்களுக்கு தெரியுமா, நம் எல்லாரையும் விட பாடுகளை அனுபவிக்கிறவர் தேவன். அவர் எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு நம்மை இங்கே பாடுகள் மூலமாய் கடன் செல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. He is the chief sufferer in the universe. நான் எப்படி சொல்லுகிறேன் என்றால் அதற்கு ஆதாரம் இருக்கிறது. திரித்துவ தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கின பொழுது தன்னுடைய குமாரனுக்கு அநேகம் சகோதரர்களை, சகோதரிகளை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் தீர்மானித்த பொழுது மனிதனுக்கு அவர் ஒரு சுயாதீனத்தை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. சுயாதீனத்தை கொடுக்காமல் தேவன் மனிதனை பரிசுத்தமாக்க முடியாது. மனிதன் ஒரு தெரிந்து கொள்ளுதலை அவன் உடையவனாக இருக்க வேண்டும். He must have the choice of choosing. அது எப்படி சொல்றது? தெரிந்து கொள்ளுதலை அவன் உடையவனாக இருக்க வேண்டும். அவன்தான் சுயாதீனம் உள்ள மனிதன். அப்படிப்பட்டவன் தான் அவன் பரிசுத்தத்திலே வளர முடியும். மனமுவந்து தன்னையே தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறது தான் மெய்யான ஒரு பரிசுத்தம். அப்படி அநேகம் சகோதர சகோதரிகளை தன்னுடைய குமாரனுக்கு அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் தீர்மானித்த பொழுது மனிதனுக்கு சுயாதீனத்தை கொடுத்தார். அந்த சுயாதீனத்தின் மூலமா என்ன நடந்தது? ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளும் தேவனை கீழ்ப்படியாமல் போய் இந்த உலகத்திலே சாபத்தை கொண்டு வந்தார்கள். இது தேவனுக்கு தெரியும். ஏனால் வேதத்தில் எழுதியிருக்கிறது, உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று. மனிதன் பாவம் செய்வான், அவன் வீழ்ச்சி அடைவான். அவனை ரட்சிப்பதற்கு தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்ப வேண்டும். குமாரன் சிலுவையிலே மரிக்க வேண்டும். பரிசுத்த ரத்தத்தை சிந்தி இந்த மனிதர்களை அவர் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று பிதாவாகிய தேவனுக்கு முன்னமே தெரியும். அப்போ தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தேவன் விட்டு கொடுப்பது என்பது சாதாரண விஷயமாது? எவ்வளவு பெரிய பாடு, எவ்வளவு பெரிய இழப்பு! வேற வழியே இல்லை. தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி ஒரே பேரான குமாரனை அவர் நமக்காக விட்டுக் கொடுத்துதான் விழுந்து போன மனிதனை ரட்சிக்க வேண்டியதாக இருந்தது. There was a suffering for the father in giving up his son. தன்னுடைய குமாரனை விட்டுக் கொடுக்க வேண்டிய பிதாவாகிய தேவனுக்கு ஒரு வலி இருந்தது நம்மை ரட்சிப்பதற்காக. அப்போ தேவன் தான் எல்லாரையும் விட அதிகமான பாடுகளை கடந்து போகிறவராய் இருக்கிறார். சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர், சொந்த குமாரனையே நமக்காக விட்டுக் கொடுத்தவர், பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினவர் பாடுபட்டார். உங்களுக்காக, எனக்காக, நம்மை ரட்சிப்பதற்காக. வேற வழியே இல்லை. வீழ்ச்சியுற்ற மனிதனை ரட்சிப்பதற்கு தேவனுக்கு வேற வழியே இல்லை. தன்னுடைய குமாரனை அவர் விட்டுக் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அவர் பாடுபட வேண்டியதாக இருந்தது. அவர் சிலுவைக்கு போக வேண்டியதாக இருந்தது. சிலுவைக்கு போய்தான் நமக்கு அவர் பலியாய் தன்னை ஒப்புக் கொடுத்து ரட்சிப்பை உண்டாக்க வேண்டியதாக இருந்தது. அப்போ முதலாவது தேவன் இந்த மனித குலத்தை ரட்சிப்பதற்கு பாடுபட வேண்டியதாக இருந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் கடந்து போகிற பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒன்றுமே இல்லை. பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாயிருந்த தன்னுடைய குமாரனை 33 வருடம் இந்த உலகத்திலே ஒரு மனிதனாய் அவர் அனுப்பினது சாதாரண விஷயமே அல்ல. அவ்வளவு பெரிய பாடுகளை
திருத்துவத்திலே பிதாவாகிய தேவன் சந்திக்க வேண்டியதாக இருந்தது நம்மை ரட்சிப்பதற்காக. அந்த ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தின் மூலமாய்த்தான் அவர் பூர்ணப்படுத்த வேண்டியதாக இருந்தது. அதிபதி சென்ற பாதைதான் அவரை பின்பற்றுகிற சீஷர்களுக்கும். ஒரு மிலிட்டரியில ஒரு அதிபதி, ஒரு கேப்டன் முன்ன போனார்னு சொன்னா அவர் பின்னாடி தான் அந்த சோல்ஜர்லாம் போயிட்டே இருப்பாங்க. அதே போலதான் தேவன் நமக்கு இந்த உலகத்திலே உபத்திரவங்களை, பாடுகளை வைத்திருக்கிறார். அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் அப்படிதான் சீஷர்களுக்கு புத்தி சொன்னாங்க. பேதுருவை எடுத்து பாருங்கள், பவுலை எடுத்து வாசித்து பாருங்கள், யோவானை எடுத்து வாசித்து பாருங்கள். எல்லாரும் அப்படித்தான் சீஷர்களுக்கு புத்தி சொன்னார்கள். பவுல் சொல்றார், நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறதுக்கு மட்டுமல்ல. பிலிப்பியர் 1 அதிகாரம் 29வது வசனம் எடுத்துட்டீங்களா? பிலிப்பியர் 1:29. கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, நான் விசுவாசிக்கிறேன், நான் ஒரு விசுவாசி என்று சொல்வதற்கு மாத்திரம் அல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. It has been granted to you. இதை யாரும் தவிர்க்க முடியுமா? நாம் தவிர்த்து கொண்டிருக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்காத ஒரு மரத்தை போல இருக்கிறது. பாடுகள் எனக்கு தேவையில்லை, நான் இந்த மாம்சத்திலே நான் பாடுபட மாட்டேன், எனக்கு எல்லாம் நான் நினைக்கிறபடி இருக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய வேலை ஸ்தலத்தில், என்னுடைய மனித உறவுகளிலே நான் சொல்வதை எல்லாரும் கேட்க வேண்டும். அப்படிதான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஈவன் ஆஃப்டர் அவர் சால்வேஷன், நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகும் இப்படித்தான் நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம். ரட்சிக்கப்படாதவர்கள் அப்படி இருந்தாங்கன்னா அதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ரட்சிக்கப்பட்ட பிறகும் தேவனை அறிந்தோம் என்று சொல்லுகிறவர்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருப்பதிலே என்ன ஞானம் இருக்கிறது? எனக்கு எந்த பாடுகளும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, நான் தேவனுடைய ராஜ்யத்திலே போய் சேர வேண்டும் என்றுதான் தேவனுடைய பிள்ளைகள் நினைத்துக் கொண்டிருப்பதனாலதான் நம்முடைய வாழ்க்கை அப்படியே நரங்கி போன மங்கி எறிகிற திரியை போல இருக்கிறது. பாடுகளின் மூலமாய்த்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும் என்பதை நாம் ஆழமாய் நம்ம இதயத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் நம்முடைய எஜமானர். அதை எப்படி தவிர்க்க முடியும்? சிலுவையின் மூலமாகத்தான் அவர் பிதாவின் சமூகத்திலே போய் சேர்ந்தார். அவருடைய சீடர்களாகிய நாம் எப்படி அதை தவிர்க்க முடியும்? சிலுவை இல்லாத இயேசுவை நாம் எப்படி பின்பற்ற முடியும்? பின்பற்றவே முடியாது. அவர் வேறொரு இயேசு, அவர் வேறொரு இயேசு. அவர் இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிற இயேசு வேறொரு இயேசு, நாம் வேதத்திலே பார்க்கப்படுகிற இயேசு அல்ல. அவர் வேறொரு இயேசு, வேறொரு சுவிசேஷம், வேறொரு அபிஷேகம். பாடுகள் இல்லாத கிறிஸ்தவமே அல்ல. அப்போஸ்தலர்கள் பாடுபட்டார்கள், உபத்திரவப்பட்டார்கள், மாம்சத்திலே பாடுபட்டு பாவத்தை விட்டு ஓய்ந்திருந்தார்கள். பேதுரு சொல்றார் 1 பேதுரு 4 அதிகாரத்தில், மாம்சத்திலே பாடுபடுகிறவன் பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பான். பாவத்தை நம்மளால விட முடியல அப்படின்னா என்ன காரணம்? மாம்சத்திலே நான் பாடுபட ஆயத்தமா இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு சஃபர். நான் பாடுபடுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. என்னுடைய மனைவி என்னை எதிர்த்து பேசக்கூடாது, என்னுடைய பிள்ளைகள் என்னை எதிர்த்து பேசக்கூடாது, நான் விரும்புகிறபடிதான் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம். அங்கே தெய்வீக அன்பு வெளிப்படவே இல்லை. உங்களுக்கு தெரியுமா, மனுஷீக அன்புக்கும் தெய்வீக அன்புக்கும் இதுதான் வித்தியாசம். எப்பொழுதெல்லாம் என்னுடைய மாம்சத்திலே நான் பாடுபடாமல்
எப்பொழுதெல்லாம் எனக்கு ஒரு இழப்பு ஏற்படவில்லையோ அப்பொழுது என்னிடத்திலே தெய்வீக அன்பு இல்லை, அது மனுஷீக அன்பு. எப்பொழுதெல்லாம் நான் என்னுடைய மாம்சத்திலே நான் பாடுபட்டு மற்றவர்களை நேசிக்கிறேனோ அதுதான் தெய்வீக அன்பு. எனக்கு விரோதமாய் என்னுடைய விருப்பத்துக்கு நேர்மாறாய் நடக்கிற என்னுடைய மனைவியை நான் என்று சுயத்துக்கு மறித்து நேசிப்பதுதான் தெய்வீக அன்பு. நான் மனைவிகளை விலகி கொள்றதே இல்லை. என்னுடைய மனைவி நான் சொல்றதை கேட்கறது இல்லை பிரதர். அவளுக்கு தேவனை பற்ற அறிவு இல்லை. அவ இப்படி இருக்கிறா, அவ அப்படி இருக்கிறாள். இப்படிதான் சகோதரர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். சகோதரிகள் அப்படித்தான், என்னுடைய கணவர் இப்படி இருக்கிறார், என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க. தெய்வீக அன்பை நாம் விலகிக் கொள்றதே கிடையாது. அப்படியே நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம். அந்த வாசனை மாறாமலே இருக்கிறது. ஒரு வார்த்தை, அருமையான வார்த்தை என்னுடைய ஞாபகத்துக்கு வருது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நாம் தியானிச்ச கொஞ்ச நாளைக்கு முன்ன நினைக்கிறேன், மறந்துட்டு இருப்பீங்க நீங்க. எரேமியா 40 எடுத்தவங்க சொல்லுங்க எனக்கு. ஒரு பாத்திரத்திலிருந்து மற்றொரு பாத்திரத்திற்கு நீ வார்க்கப்படாமல் இருக்கிறபடியால் உன்னுடைய வாசனை அப்படியே இருக்கிறது. 48ஆம் வசனம், 48ஆம் அதிகாரம், எரேமியா 48 11ஆம் வசனம். மோவாப் தன் சிறுவயது முதல் சுகமாய் வாழ்ந்தது, அது ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்தில் வார்க்கப்படாமல். சகோதரன் ஜோ அதை விளக்கமா சொன்னார் ஒரு நாள், நீங்க மறந்துட்டு இருப்பீங்க. அதை ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்திலே வார்க்கப்படாமலும் அதன் வண்டல்களின் மேல் அசையாமலும் இருந்தது. அது சிறையிருப்புக்கு போனதில்லை, ஆதலால் அதன் ருசி அதில் நிலைத்திருந்தது, அதன் வாசனை வேறுபடவே இல்லை. நம்முடைய மனுஷீக ருசி அப்படியே இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு வருடங்கள் கடந்து போய் நாம் சபையிலே இருந்தும் கூட நம்முடைய ருசி மனுஷீக அந்த வாசனை இருந்து கொண்டே இருக்கிறது. தெய்வீகம் அங்கே இல்லை. ஏனென்றால் ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்திற்கு நாம் ஊற்றப்படவில்லை. நம்முடைய சுய சித்தத்தை நாம் விட்டுக் கொடுக்க ஆயத்தமா இல்லை. நம்முடைய மாம்சத்திலே நான் பாடுபட எனக்கு விருப்பம் இல்லை. நான் அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறேன், மனுஷீக அன்பிலே வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். தெய்வீக அன்பு அங்கே இல்லை. தெய்வீக அன்புக்கு இதுதாங்க அர்த்தம். எப்பொழுதெல்லாம் நான் ஒன்றை இழக்கவில்லையோ, எப்பொழுதெல்லாம் என்னுடைய மாம்சத்திலே நான் பாடுபடவில்லையோ, அங்கே தெய்வீக அன்பு இல்லவே இல்லை. சரியா இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் சொல்வதை எல்லாரும் கேட்டுக்கொண்டு நான் விரும்புகிறது எல்லாரும் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நான் சுகமாய் நேசிக்க முடியும். அது எல்லாரிடத்திலும் இருக்கிற அன்புதானே. அது உங்களை நேசிக்கிறதை நீங்கள் நேசித்தால் அதில் என்ன பயன் என்று கேட்கிறார் ஆண்டவர். என்னுடைய பிள்ளைகள் நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கொண்டு எல்லாத்துக்கும் தலையாட்டி கொண்டு இருந்தால், நானும் அவள் நேசித்துக் கொண்டிருந்தால் அது தெய்வீக அன்பா? அது இல்லை. தெய்வீக அன்பு என்பது தன்னை இழந்து மற்றவர்களை நேசிப்பதுதான் தெய்வீக அன்பு. அதைத்தான் ஆண்டவர் செய்தார். அன்றைக்கு பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து, தாழ பூமிக்கு இறங்கி வந்து நம்மை நேசித்தார். அவர் பாடுபட வேண்டியதாக இருந்தது, தன்னுடைய ஜீவனையே இழக்க வேண்டியதாக இருந்தது நம்மை நேசிப்பதற்காக. நாம் எப்படி இருக்கிறோம்? நான் ஒன்றையும் இழக்க மாட்டேன், ஆனால் நான் தேவனுடைய பிள்ளையாயிருப்பேன் என்றால் அது எப்படி சாத்தியம்? நான் சிலுவையை சுமக்க மாட்டேன், ஆனால் நான் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் அது எப்படி சாத்தியம்? சிலுவை இல்லாத இயேசு இல்லை, பாடு இல்லாத கிறிஸ்தவன் இல்லை. பவுல் சொல்றார் ஒரு இடத்துல, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 16ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. 2 கொரிந்தியர் 4:16. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது.
பாத்தீங்களா? ரட்சிக்கப்பட்டோம், சபைக்கு வரோம், வருடங்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது, நமக்கு வயதாகி கொண்டே இருக்கிறது, புறம்பான மனுஷன் அழிந்து மரணத்தை நோக்கி நாம் போய்கொண்டே இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டிய விஷயம். நம்முடைய உள்ளான மனுஷன் அங்கே ஒரு மறுரூபமாக்கப்படுதல், அங்கே ஒரு புதிதாக்கப்படுதல் நாளுக்கு நாள் நடக்க வேண்டிய ஒரு காரியமாயிருக்கிறது. மேலும் காணப்படுகிறவளை அல்ல, காணப்படாதவளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களையே நாம் பார்த்து கொண்டே இருந்து சோர்ந்து போகிறோம். இதெல்லாம் அனித்தியமானவைகள், இதெல்லாம் கடந்து போகக்கூடியவர்கள் என்று சொல்கிறார் இந்த அப்போஸ்தலர். நமக்கு இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள், நமக்கு இன்றைக்கு இருக்கிற பாடுகள், நமக்கு இன்றைக்கு ஏற்படுகிற சோதனைகள் எல்லாம் அனித்தியமானவைகள், எல்லாம் கடந்து போகக்கூடியவைகள். நாம் காணாத தேவனுடைய மகிமை, தேவன் நமக்கு கொடுக்க போகிற மகிமை, அதுதான் நித்தியமானது. அதை எப்படி சுதந்திரித்துக் கொள்வது? அதி சீக்கிரத்திலே நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம், நாம் படுகிற பாடுகள் இந்த உலகத்திலே நம்முடைய மாம்சத்திலே நமக்கு மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. நாம் பார்க்கிறோமா? பார்க்கிறதே இல்லை. அதனாலதான் வாக்குவாதம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம், சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறோம், விட்டு கொடுக்க முடியல, மன்னிக்க முடியல. கணவன் மனைவியிடத்திலே வருஷங்கள் எவ்வளவோ கடந்து போய் பிள்ளைகளுக்கு திருமணம், பேர பிள்ளைகள் எடுத்தாச்சு. ஆனா அங்கே டக் ஆஃப் வார், கணவனுக்கும் மனைவிக்கும். சபையில் இருக்கிறவங்களை சொல்றாங்க, நான் வெளியில் இருக்கிறவங்களை சொல்ல, அது வேற விஷயம். அதுக்கு நமக்கும் பொறுப்பு இல்லை. சபையிலே இருக்கிற, குடும்பங்களிலே இருக்கிற கணவன் மனைவிக்குள்ளே டக் ஆஃப் வார், நோ அண்டர்ஸ்டாண்டிங், வாக்குவாதம், கோபம், சண்டை. என்ன காரணம் இதுக்கெல்லாம்? பாடுபட ஆயத்தமா இல்லை. நம்முடைய சுய வாழ்க்கை இழப்பதற்கு நமக்கு விருப்பம் இல்லை. நம்முடைய வாசனை வேறுபடுவதற்கு நமக்கு விருப்பமே இல்லை. அதே வாசனை வைத்துக் கொண்டே நான் இருக்க போகிறேன், அப்படியே நான் மரிக்க போகிறேன் அப்படின்னா இருக்க வேண்டியதுதான். தேவன் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கலையா சபையில? இந்த லேசான உபத்திரவம் நமக்கு எவ்வளவு நித்தியமான ஒரு கன மகிமையை உண்டாக்க போகிறது என்று நாம் பார்க்கிறது இல்லையா? பார்க்கிறது இல்லை. அதுதான் பிரச்சனை. பணத்தினால் பிரச்சனை, உறவினர்களால் பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, விட்டுக் கொடுக்க முடியவில்லை. கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம். கிறிஸ்தவ குடும்பங்களின் நிலைமை, ஆகாயத்தில் நாம் சிலம்பம் பண்ணக்கூடாது. We should be down to earth practical. நம்முடைய வாழ்க்கையை குடும்பத்தில் தான் ஆரம்பிக்கணும். யாரும் எப்படியும் இருக்கட்டும், என்னுடைய மனைவி எப்படியும் இருக்கட்டும், என்னுடைய கணவன் எப்படியும் இருக்கட்டும், நான் எப்படி இருக்கிறேன் என்பதுதான் காரியம். whether I am willing to suffer. ஆண்டவர் வாழ்ந்த அந்த அவருடைய மனுஷிக, அவர் வாழ்ந்த வாழ்க்கையிலே அவரை சுற்றி எல்லாரும் எப்படி இருந்தார்கள்? அவருடைய குடும்பத்திலே இருந்த அவங்க அப்பா, அம்மா, சகோதர சகோதரிகள் அவரை விசுவாசிக்கவில்லை. அவர் என்ன பாவம் செய்தாரா? 4 சகோதரர்கள், 2 சகோதரிகள், ஒரு அம்மா அவரை விசுவாசிக்கவில்லை. அவரை அசட்டை செய்தார்கள். அவர் என்ன பாவம் செய்தாரா? ஆவியிலே நீதி உள்ளவராய் விளங்கினார். கடைசி வரைக்கும் அவளை நேசித்தார், சீசர்களை நேசித்தார் கடைசி வரைக்கும். நாம் யாரை பின்பற்றுகிறோம்? அந்த இயேசுவையா இல்ல வேற ஏதோ ஒரு இயேசுவையா பின்பற்றுகிறோமோ? இந்த வேதத்தை கையிலே வைத்துக் கொண்டு நாம் யாரை பின்பற்றுகிறோம்? யாரை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்? மெய்யான இயேசுவை பார்த்தால் நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்கும்? அங்கே சண்டை வருமா? சத்திரவு வருமா?
கருத்து வேறுபாடுகள் வருமா? கருத்து வேறுபாடு வரட்டும். ஆனால் அங்கே ஒரு ஞானி இல்லையா? ஒரு குடும்பத்தில் ஒரு ஞானி. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம், ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், எல்லாம் எல்லாம் அழிந்து போகக்கூடியது, கடந்து போகக்கூடியது. இன்றைக்கு பார்க்கிற காரியங்கள் இன்னும் 10 வருடம் கழித்து ஒண்ணுமே இல்லாமல் போயிடும். நீங்க திரும்பி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையை. 10 வருடத்துக்கு முன்னாடி இருந்த காரியங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? எல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. காணப்படாதவர்களோ நித்தியமானவைகள். காணப்படாத தேவன், அவர் கொடுக்கிற மகிமை நித்தியமானது. அதை நாம் பார்க்கிறதே இல்லையே, அதான் பிரச்சனையே நமக்கு. இயேசுவை பார்க்கிறதில்லை, இயேசுவை பின்பற்றின அப்போஸ்தலர்களை பார்க்கிறதில்லை, அவருடைய உபதேசங்களை தியானிக்கிறதில்லை, தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளை நாம் கேட்பது இல்லை. ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், சபைக்கு வந்து கொண்டிருக்கிறேன் என்று நாம் அப்படியே வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வாசனை வேறுபடவே இல்லை. There is no change. நம்முடைய வாசனை மாறாமலே இருக்கிறது. ஏன் அப்படின்னா நாம் பாடுபடுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறதே இல்லை. அதான் காரியம். யாக்கோபு சொல்றார் ஒரு இடத்துல, உங்களுக்கு உபத்திரவங்கள் வரும்பொழுது அதை நீங்கள் மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் அப்படிங்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நாம் அப்படி இருக்கிறது இல்லையே. உபத்திரவமா, ஓ எனக்கு வேணாம், அது பாடுகளா எனக்கு வேண்டாம், அப்படிதான் நாம் இருக்கிறோம். ஆனா இவர் என்ன சொல்றார் அப்போஸ்தலன்? உபத்திரவங்கள் உங்களுக்கு, சோதனைகளில் நீங்கள் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படுகிறது, பரீட்சிக்கப்படுகிறது. நான் மெய்யாலுமே தேவனை விசுவாசிக்கிறேனா என்று நான் சோதிக்கப்படுகிறேன், அசைக்கப்படுகிறேன். அசைக்கப்பட்டு என்னிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை தேவன் காண்பிக்க விரும்புகிறார். சோதிக்கப்படுகிற வேலையில் தான் நான் எப்படி இருக்கிறேன் என்பதை நான் கண்டுகொள்ள முடியும். ஒரு ராஜாவை வந்து தேவன் தனியே விட்டு விட்டார். எந்த ராஜா தெரியுமா? எசேக்கியா ராஜா. ஏன் தனியா விட்டார்? அவனுடைய இதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக. வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 2 எந்த இடம் பிரதர்? எசேக்கியா ராஜா 2 ராஜாக்கள் சரி 2 நாளாகமும் 2 நாளாகத்துக்கு வாங்க. 32ஆம் அதிகாரம். இந்த எசேக்கியா ராஜாவை பத்தி நீங்க வாசிச்சிருப்பீங்க. தேவன் அவனுக்கு 15 வருடத்தை நீட்டி கொடுக்கிறார். அவனுக்கு ஒரு வியாதி வருகிறது, அவன் செத்து போயிடுவான்னு தீர்க்கதரிசி வந்து சொல்றான், ஏசாயா தீர்க்கதரிசி. ஆனால் இவன் அழுது புலம்புகிறதுனால 15 வருடத்தை அவனுக்கு நீட்டி கொடுக்கிறார் தேவன் கிருபையாய். ஆனால் இவன் எப்படி நடந்து கொள்கிறான் பாருங்க. 32ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். பாத்தீங்களா? தேவன் நமக்கு காண்பித்த இரக்கங்களுக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையாய் விடுகிறது. ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. அடுத்த வருஷம், எசேக்கியாவின் மனமேட்டுமை நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியால் கர்த்தருடைய கடுங்கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவர்கள் மேல் வரவில்லை. அடுத்து ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 31ஆம் வசனம். இவன் வியாதிப்பட்டிருக்கையிலே பாபிலோன் ராஜா பிரபுக்கள் இவனை பார்ப்பதற்கு வர்றான். ஒரு சோதனை இவனுக்கு. நமக்கும் ஏற்படுகிற சோதனைகள், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சோதனைகள் இப்படித்தான் நடக்கும். தேவன் இவனுக்கு இரக்கம் காண்பித்து இவனுக்கு வாழ்நாட்களை நீட்டி கொடுத்து
இவன் இருந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது இவனை விசாரிப்பதற்காக பாபிலோனில் இருந்து ஒரு பிரதேசத்திலிருந்து பிரபுக்கள் வருகிறார்கள். 31ஆம் வசனம். பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாதிபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்திற்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார். பாத்தீங்களா? நம்மையும் கூட சில சமயங்களில் தேவன் நம்மை தனியா அப்படியே விட்டுருவார். வாலிபர்களை தனியா விட்டுருவார். இன்டர்நெட் முன்னாடி உட்கார்ந்துருக்கும் போது தனியா யாருமே இருக்க மாட்டாங்க. தனியா இருப்பான் அந்த வாலிபன். இன்டர்நெட் அங்கே கனெக்ஷன் இருக்கும், சைட்லாம் ஓபன் ஆகும். தேவன் அவனை விட்டுருவார். அவனுடைய இதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை அவன் கண்டுகொள்வதற்காக ஒரு ஸ்திரீ அவனுடைய வாழ்க்கையிலே கடந்து போக பண்ணுவார். ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையிலே ஏன் அவன் இதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை அவன் அறிந்து கொள்வதற்காக. நமக்கு பல விஷயங்கள்ல வரும். பண விஷயங்கள்ல சில காரியங்கள் நடக்கும். நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நமக்கு காண்பிக்கிறதற்காக. இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த பாபிலோன் பிரபுக்கள் வந்த உடனே இவர் எல்லாம் அவங்களை கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் காட்டுறார். இவனுடைய பொக்கிஷங்கள், இவனுடைய பொன் வெள்ளி எல்லா பனிமுட்டுகளையும் எல்லாத்தையும் காண்பிக்கிறார் இந்த ராஜா. தேவன் அதையெல்லாம் பார்த்து அவன் மேல கோவப்படுறாரு. நான் உனக்கு எவ்வளவு இரக்கம் பாராட்டினேன், நீ இவ்வளவு மேட்டிமையாய் போயிட்டியப்பா. நீ இது என்ன மேட்டிமையா நம்ம கேட்கலாம். ஆமா, சில சமயங்கள்ல நாம கூட அப்படிதான் நடந்துக்கிறோம். நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா, ஒரு புது வீடு கட்டியிருந்தோம்னா, வாங்க பிரதர் பாருங்க, வீட்டை பாருங்க, என்னுடைய கிச்சனை பாருங்க, என்னுடைய தரையை பாருங்க, என்னுடைய பலவிதமான பொருட்களை எல்லாம் பாருங்க பிரதர், வீட்டை பாருங்க அப்படின்னு சொல்றோம். அது என்ன மேட்டிமையா? ஆமா, மேட்டிமைதான். அவ்வளவு ஆழமாய் குறைந்து கிடக்கிறது நம்முடைய இதயத்திலே பெருமை, நம்ம உயர்த்துகிற தன்மை. தேவன் நம்ம காண்பிக்கிற கிருபைக்கும் இரக்கத்திற்கும் உணர்வில்லாமல், நன்றி இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ நம்மால உண்டானது என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் அதையெல்லாம் பார்த்து நம்மை அவர் நம்ம மேல துக்கமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. சோதிக்கப்படும் போதுதான் நமக்கு நம்முடைய நிலைமை என்னவென்று தெரியும். அதனாலதான் யாக்கோபு சொல்றார், உபத்திரவம் உங்களுக்கு ஏற்படும் பொழுது, சோதிக்கப்படும் பொழுது அதை சந்தோஷமாய் எண்ணுங்கள். ஏன்னு சொன்னா, நீங்கள் சோதிக்கப்படும் பொழுதுதான் நீங்கள் பொறுமையா இருக்கிறீங்களா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது 3ஆம் வசனம் பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவுது. நம்முடைய வாழ்க்கையில் இது நிறைவேறிக்கா? நாம் சொல்ல முடியுமா நான் பொறுமையா இருக்கிறேன் என்று? கோபப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம், பொறுமை எழுந்து கொண்டே இருக்கிறோம், நம்முடைய ருசி மாறாமல் இருக்கிறது, நம்முடைய வாசனை மாறாமல் இருக்கிறது, அதை குறித்து ஒன்றும் செய்யாமலே இருக்கிறோம். அதை குறித்து நாம் துக்கப்படாமல், மனம் திரும்பாமல் அப்படியே போய்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வாசனை மாறாமலே இருக்கிறது. நம்மிடத்தில் தெய்வீக அன்பு இல்லை, மனுஷிக அன்புதான் இருந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, தேவனுடைய ராஜ்யத்திலே பிரதானமானது தெய்வீக அன்பு. அந்த அன்பு இல்லாமல் அங்கே நாம் பிரவேசிக்கவே முடியாது. கடைசி பரியந்தம், முடிவு பரியந்தம் அன்பிலே நிலைத்திருக்கவனே ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவர் சொன்னார். கடைசி அவருடைய வருகை குறித்து அவர் சொல்லும் பொழுது, என்னிடத்திலே அன்பு இல்லைன்னா நான் கலங்கணும். அப்படியே மற்றவர்களை என்னால நேசிக்க முடியல அப்படின்னு சொன்னா நான் கலங்க வேண்டும். ஐயோ, என்னுடைய இருதயம் இவ்வளவு கடினமாய் இருக்கிறது, பாலைவனத்தை போல இருக்கிறது என்னுடைய இருதயம், அங்கே தண்ணீரே இல்லையே, ஜீவ தண்ணீரே இல்லையே ஆண்டவரே, உங்களுடைய ஜீவ தண்ணீரை எனக்கு தாரும் என்று கேட்க வேண்டாமா? கேட்கிறதே இல்லை. அப்படியே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். தேவனும் நமக்கு உதவி செய்ய முடியாமல் இருந்து கொண்டே இருக்கிறார். அவரை முழு இலைத்தோடு தேடுகிறவர்களுக்கு தான் அவர் தென்படுவார்.
நம்மை பூமி எங்கின் மீதும் குடியிருக்க செய்து தடவியாகிலும் அவரை கண்டுகொள்ளத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார் எழுதியிருக்கு வேதத்துல. தேடுறோமா? நாம் தேடுறதே கிடையாது, தேவனை தேடுறதே இல்லை. அதனால நாம் அவரை கண்டுகொள்ள முடியல. அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், நீங்க வாசிப்பீங்க அந்த வார்த்தையை. ஆனால் அது இருக்கிற ஆழத்தை நாம் கண்டுகொள்ளாமல் இருக்க முடியும். அப்போஸ்தலர் 17 அந்த ஒரே ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் 17 27ஆம் வசனம் மேல இருக்கிற வார்த்தைகள் நீங்கள் வாசித்து பாருங்க. 27ஆம் வசனம் பாருங்க. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு, பாத்தீங்களா, தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். இந்த பூமியிலே நாம் வாழ்வதே இதற்காகத்தாங்க. பூமியிலே நாம் உயிரோடு இருப்பதே இதற்காகத்தான், அவரை தேடும்படிக்காக, நம்முடைய தேவனை தேடும்படிக்காக, அவரை தேடும்படிக்கு தான் இந்த பூமியின் மீதெங்கும் நம்மை குடியிருக்க செய்து நம்முடைய காலங்களையும் அதன் எல்லைகளை முன்குறித்து வைத்திருக்கிறார் தேவன். இந்த அறிவு நமக்கு வேண்டுமே. தேவனை நான் தேட வேண்டுமே, என்னை உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தாவை நான் தேட வேண்டுமே, அவரை தேடி அவருடைய சுபாவத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. இதற்கு தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பின் அதிபதி உபத்திரவத்தினால் பூரணப்படுத்துகிறவர் நம்மையும் அப்படித்தான் பூரணப்படுத்துவார். எனக்கு இருக்கிற வருத்தம் துக்கம் எல்லாம் இதுதான். ஆண்டவரே, எனக்கு எவ்வளவோ வாய்ப்புகளை நீர் கொடுத்தீர். என்னுடைய கடந்த கால வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நான் வீணாக்கி விட்டேனே. அதெல்லாம் நான் என்னை தாழ்த்தி என்னுடைய சுயத்துக்கு மறித்து என்னுடைய மாம்சத்திலே பாடுபட்டு உங்களுடைய சுபாவத்தை சுதந்திரித்துக் கொண்டிருக்க முடியுமே. எல்லாவற்றையும் நான் வீணாக்கி விட்டேனே. ஒரு மனிதன் இருந்தானா, அந்த மனிதன் கடற்கரையோரம் அப்படியே நடந்து போய்கொண்டே இருந்தான். போய்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கையிலே சில கற்கள் இருந்தது, சின்ன சின்ன கற்கள். அந்த கற்களை ஒண்ணு ஒண்ணா கடலை தூக்கி போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கு, நடந்து போய்கொண்டே இருக்கான். நிறைய கற்களை வைத்திருந்தான் அவன். ஒண்ணு ஒண்ணா தூக்கி போட்டுக்கிட்டே போறான் கடல்ல. கடைசியில போகும்போது ஒரே ஒரு கல்லு தான் மீதி இருக்கு. அப்போ ஒருத்தன் வர்றான், என்னப்பா நானும் பாக்குறேன், நீ பாட்டு கடலை தூக்கி போட்டுக்கிட்டே போறிய, என்னது என்னன்னு தெரியலைங்க, ஏதோ கல்லு ஒருத்தர் கொடுத்தாரு எனக்கு வச்சுக்கப்பான்னு சொல்லி, அது வெறும் கல்லு தான் சொல்லி நான் தூக்கி போட்டுட்டே வரேன் அப்படின்னு. அது எப்படியா காட்டு அப்படின்னு அவன் கேட்கிறான். கேட்ட உடனே காட்டின உடனே அதை பார்த்தா விலையேற பெற்ற வைரக்கல். என்னப்பா இவ்வளவு விலையேற பெற்ற வைரக்கல்ல நீ கடல்ல தூக்கி போட்டுக்கிட்டே வந்திருக்கிறிய, எத்தனையோ கல்ல எவ்வளவோ கல்ல நீ போட்டுக்கிட்டேப்பா அப்படின்னு கேட்ட. எனக்கு தெரியாதுங்க, அவனுடைய விலை மதிப்பு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொன்னான். நான் ஒரே ஒரு கல்லு தாங்க இருக்கு நீதி. பைத்தியக்காரா, இதனுடைய விலை எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா, இதை வைத்து நீ எவ்வளவு ஐஸ்வர்யவானாய் மாற முடியும் என்று சொன்னான் அவன். அப்பதான் அவனுக்கு உணர்வு வந்து, ஐயோ இவ்வளவு கல்லையும் தூக்கி இந்த கடலிலே நான் போட்டு விட்டேனே, எவ்வளவு முட்டாள் நான், தேவன் எனக்கு கொடுத்த எவ்வளவு வாய்ப்புகளை நான் வீணாக்கி விட்டேனே, எவ்வளவு பெரிய முட்டாள் நான். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையின் கடைசியிலே நாம் போய் நிற்க போகிறோமா? ஞானவான்களாய் மாறுவோம். அந்த யாக்கோபில் நீங்க பாத்தீங்கன்னா, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் தேவனத்திலே வந்து கேட்க கடவன். சோதனை வேளையிலே என்னால பொறுமையாக இருக்க முடியவில்லை, என்னுடைய மாம்சத்திலே பாடுபட முடியவில்லை, அந்த ஞானம் எனக்கு இல்லை என்றால் நான் தேவனத்திலே வந்து கேட்க கடவன். யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் எனக்கும் கொடுப்பார். அதான் எழுதியிருக்கு அடுத்த 2 வசனத்துல. நம்முடைய பாடுகளை நாம் வீணாக்க வேண்டாம். அதிலே ஒரு நோக்கம் இருக்கிறது, தேவனுடைய நோக்கம். There is a purpose in our suffering. There is a purpose. எவ்வளவாய் நாம் வீணாக்கி கொண்டிருக்கிறோம். ஒரு உணர்வுக்கு வருவோம். ஏதோ எவ்வளோ வார்த்தைகளை இதே போல நான் கேட்டுட்டேன், திருப்பி இதே தான் சபையில கேட்கிறேன்னு சொன்னா இதுல முக்கியத்துவம் இருக்கிறது சகோதரனே சகோதரியே. அதனாலதான் தேவன் உங்களோடு இந்த வார்த்தைகளை
மறுபடியும் பேசுகிறார். இதை தியானித்து பாருங்கள். நீங்க எவ்வளவு வார்த்தைகள் இருக்கு, அதெல்லாம் பேசுவதற்கு நேரம் இல்லை. தியானித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தையில என்ன ஞானம் இருக்குது என்பதை தியானித்து பாருங்கள். தேவன் உங்களுக்கு வெளிப்பாட்டை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 90ஆம் சங்கீதம் மோசே எழுதின சங்கீதம். இது மோசேயின் ஜெபம் அப்படின்னு எழுதியது. ஒரு அருமையான ஜெபத்தை மோசே அந்த நாளில் ஏறெடுத்தார். இப்பொழுதும் நாம் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கலாம். 12ஆம் வசனம், சங்கீதம் 90:12. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஒவ்வொரு நாளாய் போயிட்டே இருக்கு. நாட்கள் மாதங்களாகி போயிட்டே தான் இருக்கு. மாதங்கள் வருடங்களாகி போயிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் போகும் பொழுது என்னுடைய மொத்த ஆயுசு நாட்கள் தேவன் அவருடைய கரத்தில் வச்சிருக்கிற என்னுடைய ஆயுசு நாட்கள் ஒன்று குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகின்ற நாட்கள் அந்த காலத்தில் ஒரு நாள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த ஞான இருதயம் இருந்துச்சுன்னா இந்த பூமியில நான் வாழ்கின்ற நாட்களில் ஒரு நாள் குறையுது. ஆண்டவர் வர்ற நாள் சமீபமாகிட்டே இருக்கு. ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி நாட்களை எண்ணுகின்ற அறிவை, நாட்களை பிரயோஜனப்படுத்துகிற, காலத்தை பிரயோஜனப்படுத்துகிற ஒரு ஞானம். 9ஆம் வசனத்துல மோசே அங்கலாய்க்கிறார். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காத ஜனங்களால் நேரிட்ட அவலத்தை பார்த்தவர் அவர். யோசுவா காலேஜ் விசுவாசத்தோடு இருந்தவங்க தான். ஆனாலும் மனைவியுடைய அவிசுவாசத்து நிமித்தம் அவர்களும் பாடுபட்டாங்க. 40 ஆண்டு காலம் அந்த வனாந்தரத்துல அங்கு அலைஞ்சாங்க. 2 வருஷத்துல போக வேண்டிய இடத்த கூட ஒரு 38 வருஷம் பாடுபட்டாங்க. அவருடைய பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், ஆடு மாடுகள் எல்லாமே பாடுபட்டு அவிசுவாசத்தினால். தேவனுடைய கோபம் எங்களுடைய நாட்கள் எல்லாம் போயிட்டு அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். ஆண்டவரை இந்த நாட்களை எண்ணுகின்ற ஞானத்தை எங்களுக்கு போதித்தருளும் ஜெபிக்கிறேன். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அப்படியும் ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளையும் நாம் பிரயோஜனப்படுத்தணும். அதை வீணாக்கப்படக்கூடாது. நிறைய சமயங்களில் நானும் அது ஒரு பாவம். அது கிறிஸ்துனுடைய சுபாவம் கிடையாது. கிறிஸ்துனுடைய சுபாவம் இல்லாத எல்லாமே பாவம் தான். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்நாள் 33.5 வருடம். அவர் ஒரு நிமிடத்தை வீணாக்கல. அவ்வளவு ஞானமாய் அவர் பிரயோஜனப்படுத்திக் கொண்டார். பிதா அவரை ஒரு இடத்துல வச்சிருக்கிறாருன்னு சொன்னா அந்த இருக்கிற நாள் எவ்வளவு தெரியாது. அது ஒரு நாளா இருக்கலாம், 6 நாளா கூட இருக்கலாம். அந்த நேரங்களை இவர் பிரயோஜனப்படுத்திக் கொண்டார். வேஸ்ட் ஆகல. பிதாவை நான் என்ன இஷ்டமா இருக்கிறேன். பிதா ஓய்ந்திருக்கவே இல்லை. ராத்திரி பகலாய் அவர் ஓய்ந்திருக்கவே இல்லை. இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒரு விஷயத்தில் அவர் இரக்கம் செய்து கொண்டே இருக்கிறார். அவர் ஓய்ச்சல் ஒழிவே கிடையாது. நாளைக்கு பார்க்கணும் தள்ளி போடுறதே கிடையாது. இன்றே அப்படின்னு அவர் நடத்தி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளையும் குமாரன் பிதாவுடைய சுபாவத்தை அப்படியே பெற்றுக்கொண்டார். அவர் இயேசு ஒரு நாளையும் வீணாக்கல. நம்ம எவ்வளவு நாட்களை டிவிக்கு முன்னாடி எவ்வளவு நேரத்தை வீணாக்கி போடுறோம். கம்ப்யூட்டருக்கு முன்னாடி எவ்வளவு நேரத்தை வீணாக்கி போடுறோம். ஃபேஸ்புக்குன்னு போய் எவ்வளவு நேரத்தை வீணாக்கிடுறோம். ஒருவேளை நாம் பார்க்கிற காரியங்கள் கூட நல்ல காரியங்களா கூட இருக்கலாம். ஆனால் பிரயோஜனமா இருக்குதா? எல்லாமே நம்முடைய அறிவை வளர்க்கிறதா இருக்கு. மண்டை தான் பெருக்க வைக்கிறதா இருக்கு. கிறிஸ்துனுடைய சுபாவத்தில் நம்ம வளர்க்கிறதா இருக்கா? தேவன் நமக்கு அவருடைய ஞானத்தின் பிரகாரம் நமக்கு கொடுத்திருக்கிறார். குமாரனையே அவர் என்ன செய்கிறார், எப்படி பூர்ணப்படுத்தி இருக்கிறார், எப்படி வாசித்தோம். நம்முடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு பிரியமாய் கண்டது. அவரை நொறுக்க சித்தமானார். வெல் பிளீஸ்டு, ரொம்ப விருப்பமானார் இயேசுவை நொறுக்குவதற்கு. அநேக பாடுகளுக்கு அவரை உட்படுத்தி நொறுக்குவதற்கு பிதா பிரியமுள்ளவரானார். ஏன்னா அதான் வழி. இயேசு அந்த வழியை புரிந்து கொண்டார். தன்னுடைய சுகபோகத்தை அவர் நாடல.
இருக்கிற எல்லா போராட்டங்களையும் அவர் சகித்தார், எல்லா பத்திரங்களையும் கடந்து சென்றார். நமக்கும் அருளப்பட்டிருக்கு பிரியமானவர்களை, பாடுகள் அருளப்பட்டிருக்கு. பாடுகள் சொன்ன இன்னைக்கு நம்ம அனைவரும் என்ன நினைச்சுக்கிறோம், இயேசு நிமித்தம் படுகின்ற நிந்தை, அது நம்மளை போய் ஜெயிலில் போடுறது, அடிக்கிறது, உதைக்கிறது, கிறிஸ்து நிமித்தம் இயேசுக்கார சொல்லாதன்னு சொல்றது, அல்லது வீட்டை எரிச்சு விடுறது, இதுதான் பாடுகள், கஷ்டங்கள் நினைக்கிறோம். எல்லாருக்கும் அது கிடைக்குமா? கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு பாடுகள் அருளப்பட்டிருக்குன்னு வார்த்தை இருக்கு. இப்போ நமக்கு அப்படிப்பட்ட பாடுகள்லாம் இருக்கா? கிறிஸ்து சொல்லாத, இயேசு பற்றி சொல்லாதன்னு அரைஞ்சிக்கிட்டு, நம்மளை அடிச்சுக்கிட்டு, வீட்டுக்குள்ள ரகசிய போலீஸ் வந்து நம்மளை ஜெயிலில் எடுத்து போட்டுக்கிட்டு, நம்முடைய சொத்தெல்லாம் பிடிங்கிட்டு, பிள்ளைகளெல்லாம் சிதறடிச்சுட்டு இப்படியா இருக்காங்க? எல்லா இடத்துலையும் அப்படியே நடந்துட்டு இருக்கு? இல்லை. அப்ப எனக்கு அருளப்பட்ட பாடு என்ன? அந்த ஞானம் நமக்கு வேண்டும். பாடுகள்னு சொன்ன உடனே இந்த பாடுகள் வழியாக தான் பல்லவ ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னு சொன்னா நம்ம உடனே கிறிஸ்து மீது வருகின்ற உபத்திரவங்கள், ரத்த சாட்சியாய் ரத்தம் சிந்தி அப்படிங்கிறது மட்டும் இல்லை. அது ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் இல்லை. ஆனால் அது எல்லாருக்கும் வருதுன்னா கூட, எனக்கும் வருதுன்னா கூட ஆயத்தம். ஆனால் அதுக்கு முன்னாடி எவ்வளோ பாடுகள் ஆண்டவர் தன்னுடைய ஞானத்தில் நமக்கு வச்சிருக்கிறார். முதல்ல நம்முடைய மாம்சம், நமக்குள்ளே இருக்கு ஒரு பாடு, ஒரு போராட்டம். நம்முடைய மாம்சத்தில் இருக்க ஆசை இச்சைகள் என்ன சொல்லுது? ஒரு காலத்தில் நீ எனக்கு அடிமையா இருந்த, நான் சொல்றபடியெல்லாம் கேட்டு நடந்த, ஆனால் நீ மனம் திரும்பி இயேசுவை பின்பற்ற போய் அவரை விசுவாசித்து என்றைக்கு நீ அவருடைய சீசனானியோ, என்றைக்கு நீ ஒரு விசுவாசியானியோ, இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சியோ, அன்னையிலிருந்து என்ன நீ என்னுடைய விருப்பங்களுக்கு இடம் கொடுக்கல, என்னுடைய மனசின் மாம்சம் ஆசை இச்சைகளுக்கு இடம் கொடுக்கல, அவைகளை சிலுவையில் அறைய போறேன்னு சொல்றேன். இல்ல, என்னை திருப்திப்படுத்து, இந்த ஒரு முறை இந்த ஆசை செஞ்சு இந்த ஆசை நிறைவேற்று, ஒரு முறை இந்த பாவத்துக்கு கீழ்ப்பட்டு செய்துவிடு, ஒரு முறை என்னை திருப்திப்படுத்து அப்படின்னு நம்முடைய மாம்சத்திற்கு ஆசை இச்சைகள் நம்மை சதா நச்சரித்துக் கொண்டே இருக்குது. ஆனால் நாம் அதை செய்ய வேண்டியது என்னது? அப்படிப்பட்ட ஆசை இச்சைகளை வெறுக்கணும். வெறுத்து அனுதினமும் செய்ய ஒரு காரியம், அவைகளை சிலுவையில் அறையணும். அப்படிப்பட்ட ஆசை இச்சைகளை நோ, இல்லை, நான் மரித்தவன், நான் பாவத்துக்கு மரித்து போனவன், நான் அதில் பிழைப்பதற்கு நான் கடனாளி அல்ல. ஒரு காலத்தில் உனக்கு அடிமையா இருந்தேன், அவனுடைய ஆசை இச்சைகளுக்கு என் மனமோனப்பட்டு வாழ்ந்தேன். ஆனால் இப்பொழுது நான் இயேசுனுடைய பிள்ளை, நான் இயேசுனுடைய சீசன், அவரை பின்பற்றுகிற சீசன், நான் அவருக்கு மாத்திரமே அடிமை, என் ஆசை இச்சைகளுக்கு நான் அடிமை அல்லன்னு சொல்லி என்ன செய்யணும்? அந்த போராட்டத்தில் உண்மையா இருக்கும். எனக்குள் எழுகின்ற போராட்டத்துல ஒரு பாடு இருக்கும். என்னுடைய மாம்சத்தினுடைய ஆசை இச்சைகளுக்கு நான் முடியாதுன்னு சொல்லும் பொழுது, ஒரு காட்சியை ஒன்றை பார்க்க வேண்டும், அல்லது ஒரு கதையை, பக்தி விருத்தி உண்டு பண்ணல, சும்மா நேரத்தை பொழுத போக்குற ஒரு கதை கூட இருக்கலாம், சுவாரஸ்யமான கதை, நல்ல கதைகளா இருக்கலாம். நான் அது மாதிரி என்னுடைய வாழ்நாள் அநேக வருடங்களை கழித்து போட்டவன். தேவையில்லாத வெறுமனே ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய எத்தனை கதைகள், நெடுங்கதைகள், நாவல்கள், சரித்திர நாவல்கள் பக்கம் பக்கமா உட்கார்ந்துக்கிட்டு ரசிச்சு படித்தவன் வீணாக போனது. வேதத்துல எவ்வளவோ படிக்கிறதுக்கு இருக்கு, படிக்க புதுசா இருக்குது. ஆனா வேதத்தை வாசிப்பதற்கென்று ஒரு காலத்தில் ஆர்வமா இருந்தவன் இந்த வேத புத்தகத்தை வாசிப்பதை விட அதிகமாய் கதை புத்தகங்களை வாசிப்பதற்கு மீண்டும் ஓடி போன ஒரு பின்மாற்றக்காரனா இருந்தவன் தான். ஆனாலும் ஆண்டவர் என்னுடைய இரக்கமா இருந்தார். எது நிச்சயத்துக்குரிய மதிப்புரியதுன்னு காமிச்சார். என் கையில இருக்கிறது கூழாங்கல்லா அல்லது வைரக்கல்லான்னு காமிச்சார். நான் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டேன். வேதத்திலே எல்லா ஞானமும் இருக்கு. இதுல நெடும் கதைகள் இருக்கு, நாவல்கள் இருக்கு, சிறுகதைகள் இருக்கு, குறுங்கதைகள் இருக்கு. பக்தி விருத்திக்கு ஏதுவா கிறிஸ்துனுடைய பாவத்தை போதிக்கின்ற, மனுஷனுடைய மோசமான காட்டாய கேடான சிந்தையை உணர்த்துகிற எவ்வளவு காரியங்கள் இருக்குதுல்ல. இதை விட்டு நான் வேறு எங்கு போக வேண்டும்? வேதத்தை வாசிப்பதற்கு நிறைய நேரத்தை ஒதுக்க முடியுமானவர்கள். வாழ்க்கையுடைய எவ்வளவு நேரத்தை வீணாக்குறீங்க? உங்களுடைய கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்றது அவசியமாக பொழுது மாற்றோம், போயிட்டு முடிச்சுட்டு வந்துடணும். ஒரு செல்போன் எடுத்து பேச போறீங்கன்னா எதை பேசணும், யார்கிட்ட என்ன பேசணும், முதலே பேச வேண்டியதை ஒரு மனசுல கொண்டு வாங்க. அதை பேசிட்டு வச்சுடுங்க. தேவையில்லாம ஸ்டார்டிங் தேவையில்லை. ஒருவருக்கு கிறிஸ்துவனுடைய ஒரே பாலினத்தில் ஆண் ஒரு ஆணுக்கு, ஒரு பெண் ஒரு பெண்ணிட்டையோ, கிறிஸ்துவை குறித்து, அவருடைய சுபாவங்களை குறித்து, உங்களுடைய தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை குறித்து பேசலாம். அவர்கள் பக்தி இல்லாமல் தேவையான தேவன் அனுமதித்தால் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் தேவையில்லாத எவ்வளோ பேச்சுகள், வீண் பேச்சுகள், அவைகளை குறித்து நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தெய்வ பயம் நமக்கு இருக்கணும். ஆண்டவரை நான் பேசுகிற வீணான வார்த்தைகள் எல்லாவற்றையும் குறித்து நான் கணக்கு ஒப்புவிக்கணும்.
நான் செலவழிக்கிற வீணான காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து உனக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அப்படிங்கிற தேவ பயம் நமக்கு இருக்குது. அப்ப என்னுடைய மாம்சத்தில் எவ்வளவோ பாடுகள் இருக்கு, பாவம் செய்யும்படி என் மாம்சம் இழுக்குது, ஆனால் அதுக்கு முடியாதுன்னு சொல்லி நான் ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நான் சில ஆசிரியர்களை சிலுவையில் அறைந்தவனால் அவர்கள் துடிக்குது, கொஞ்சம் இறக்கி விட்டுட்டு போ, கொஞ்சம் இறக்கி விட்டுட்டு போ, கொஞ்சம் இறக்கமா இருந்து கெஞ்சுது. இல்லை, மாம்சத்தின் கெஞ்சலை இல்லை என்போமே. நம்ம பொதுவாக பாடுகிற பாட்டினுடைய பிற்பகுதியில் இருக்கும், மாம்சத்தின் கெஞ்சலை இல்லை என்று சொல்வோமே. மாம்சம் கெஞ்சும், ஒரு முறை பாவம் செய், ஒரு முறை பாவம் செய். இல்லை, நீ மறிக்க வேண்டிய, நான் பாவத்துக்கு நீ பிழைக்க போறதில்லை அப்படின்னு சொல்லி பாவத்தை தொடர்ச்சியாய் தன் மாம்சத்தின் ஆசை இச்சைகளை அறைகிறவர்கள், அப்படிப்பட்ட மாம்சத்தில் பாடுபடுகிறவர்கள் தான் பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்க முடியும். நம்ம கேட்டோம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அது கிறிஸ்துனுடைய சிந்தை, கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கை, நம்மை பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளியான கிறிஸ்துனுடைய வாழ்க்கை பாவத்தை வெறுத்தது, அதை சிலுவையிலே வைத்திருந்தது. ஒரு முறை கூட அந்த ஆசைகளுக்கு இயேசு இணங்கவில்லை, தன்னை ஒப்புக் கொடுக்கல. அப்போ ஒரு போராட்டம், அந்த பாடுகள், சரீர பாடுகள், மாம்ச பாடுகள், மாம்சத்தில் அடைகின்ற பாடுகள், பாவம் செய்ய முடியாதுன்னு சொல்லி அது நிமித்தம் அடைகிற பாடுகள், பதிலுக்கு பதில் பேசணும்னு வருது, ஆனால் அது கிறிஸ்துனுடைய பாவம் இல்லை. ஆண்டவரை நான் மன்னிக்கிறேன், அவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் மன்னின்னு சொல்லும்போது ஒரு பாடு எனக்குள்ளே ஒன்று மறிக்குது. என்னுடைய சுயம், நான்கிறது, எனதுங்கிறது மறிக்குது, சாகுது, சாகட்டும். அதான் அதுக்கு சரியான நியாயத்திற்கு. என்னுடைய மாம்சத்தின் ஆசை இச்சைகளை எல்லாம் மாம்சத்திலேயே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படணும். இயேசு அப்படிதான் வாழ்ந்தார். வாயில வந்து அதை பேசிக்கிட்டு பதில் பேசிக்கிட்டு அப்புறம் போய் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு திருப்பி இல்லை. ஆரம்பத்தில் நீங்கள் தடுக்கலாம், விழலாம், போகலாம், ஆனால் எழுந்திருங்கள், நம்முடைய அழைப்பை பெற்றுக்கொள்ளும். அடுத்து சரி, எல்லாருக்கும் இந்த பாடுகள் உண்டு, மனுஷனா இருக்கிற மாம்சத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த பாடுகள் உண்டு. அது ரஷ்யாவிலே அல்லது கம்யூனிஸ்ட் நாடுகளே அல்லது அரபிய கண்ட்ரிகளிலேயோ நாடுகளிலேயோ கிறிஸ்துவின் விசுவாச நிமித்தம் உத்தரவிடுகிறவர்களுக்கும் இந்த மாம்ச போராட்டம் உண்டு. அப்படிப்பட்ட உபத்திரங்கள் இல்லாத நமக்கும் இந்த மாம்ச போராட்டம் உண்டு, இந்த பாடுகள் உண்டு. இயேசு அடைந்த பாடுகள், அந்த பாடுகள் ஒரு ஐக்கியத்தை பெறணும். நாம் தனியா பாடுபடல, நமக்கு முன்னாடி ஒருத்தர் பாடுபட்டார் இயேசு. ஆண்டவர், எப்படி நீங்க ஒரு முறை கூட நீங்க இல்லைன்னு சொன்னீங்களா ஆண்டவரை, மாம்சம் எதை முடிவே கொடுக்கலையே. ஆண்டவர் சொல்லுவார், நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா, பிதாவுடைய சமூகம் இருந்துகிட்டே இருக்கு. நான் பாவம் செஞ்சேன்னு சொன்னா பிதாவுடைய சமூகத்தை இழந்துருவேன், அந்த நித்திய சந்தோஷத்தை இழந்துருவேன். அந்த சந்தோஷத்தை நான் இழக்காதபடி என் மாம்சத்தின் ஆசைகள் எல்லாத்தையும் எப்படியும் நான் செலவில் அறையறதுக்கு எனக்கு விருப்பம்தான். நீ அப்படி செய். ஆண்டவரோட அந்த பாடுகளை நாம் ஒரு ஐக்கியம் கொள்ள முடியும். அடுத்து வியாதி அல்லது சரீரத்தில் அடைகின்ற பலவீனங்கள், சரீர பாடுகள். ஒரு சிலருக்கு தேவன் அப்படிப்பட்ட பாடுகளை உடைய நடத்துவார். ஒரு சிலர் நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க, ஒரு குறையும் இருக்காது அவங்களுக்கு, ஒரு சின்ன தலைவலி கூட வராமல் இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு ரொம்ப பலவீனமான உடம்பு, தாய் தகப்பன் சேர்ந்து பெரும்பொழுதே அப்படிப்பட்ட பலவீனத்தை பெற்றிருப்பாங்க, ஒரு வியாதியை பெற்றிருப்பாங்க. அது நிமித்தம் அடிக்கடி அவர்கள் படுக்கையில் இருப்பாங்க, எழுந்து நடமாட முடியாது. அப்படிப்பட்ட பாடுகள் அதை அப்படி எடுத்துக்கணும். எனக்கும் இப்படி கடவுள் ஏன் அப்படி ஓர வஞ்சகம் பண்ணாரோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, தேவன் நம்மை நேசிக்கிறார். நம்ம எப்படி உடைத்து உருவாக்குங்கிறது அவருக்கு தெரியுங்க. நான் மட்டும் ஒப்பு கொடுத்தோம்னா போதும். ஆண்டவரை உடைய கருத்துல ஒரு களிமண்ணை கூட ஒப்பு கொடுத்தேன் வேணையும் அப்படின்னா அவரை தட்டி ஒடுக்கி எந்த இடத்துல எந்த பாத்திரமா நம்ம கிறிஸ்துனுடைய சுபாவத்தை நம்ம கூட கொடுக்கணும்னு சொன்னா, ஒருவேளை ஒரு வியாதியின் மூலமாக கூட தேவன் அதை நடத்த முடியும். அப்ப நாம் வியாதி எப்படி எடுத்துக்கணும்? மற்றவர்களுக்கு வரல, எனக்கு வந்து போச்சுன்னு சொல்லி நான் மற்றவங்களை பொறாமை அடைய தேவையில்லை, அல்லது என்னை நானே நொந்து கொள்ள தேவையில்லை, என்னுடைய பெற்றோர்களை நொந்து கொள்ள தேவையில்லை, இந்த வியாதி காரணமான அப்படின்னு யாரையாவது நொந்து கொள்ள தேவையில்லை. ஆண்டவரை இந்த வியாதியினால் வருகின்ற பாடுகளிலும் நான் மகிமையை சோதித்துக் கொள்ளட்டும். இது எனக்கு ஒரு சோதனை தான், ஆனால் இதனால நான் பொறுமையை கற்றுக்கொள்ளட்டும். யோபு அவ்வளவு வியாதி வந்துச்சு போனுச்சு, அப்பயும் அவன் என்ன செஞ்சான்? ஓட்டை எடுத்துக்கிட்டு சொரட்டிக்கிட்டு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இந்த கர்த்தரிடத்து நன்மையை பெற்றுக்கிட்டேன், நான் தீமையும் பெற வேண்டாமா? கர்த்தரிடத்து எல்லாத்தையும் பெற்றுக்கிட்டேன், ஒருவேளை இந்த வியாதி அவர் அனுமதிச்சு அதையும் பெற்றுக்கொள்ளட்டுமே அப்படின்னு தன் வாயினாலே பாவம் செய்யாத யோபு வியாதியையும் கூட எடுத்துக்கொண்டு கர்த்தரிடத்து அவர் கொடுத்திருக்கிறார். என்ன காரணம் ஏன்னு தெரியல, இந்த ஒரு வியாதி, தீராத வியாதி இருக்கு, ஒரு பாடு இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மன மகிழ்ச்சியாய் தகப்பன் இடத்துல எந்த குறையும் இல்லை, ஆண்டவரை உங்க மேல நான் உண்மை நேசிக்கிறேன், ஏன்னா நீங்க என்னை நேசிச்சுட்டே இருக்கீங்க, நீங்க என்னை நேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி முகமலர்ச்சியாய் பொறுமையை கற்றுக்கொண்டு, சாந்தத்தை கற்றுக்கொண்டு, அமைதியுள்ள ஆவியோடு எவ்வளவு பெரிய ஒரு சிலாக்கியத்தை சம்பாதிக்க முடியும். அடுத்து
அடுத்த ஒரு பாடு நம்முடைய ஆத்துமாவில் அடைகிற பாடு. நம்முடைய சரீரம், ஆத்துமா, வீழ்ச்சியுற்ற நம்முடைய மாம்சத்தில் அடைகிற பாடுகளாகட்டும், சரீரத்தில் அடைகிற பாடுகளாகட்டும், ஆத்துமாவில் அடைகிற பாடு. நம்ம நன்மை செஞ்சுட்டே இருப்போம், நமக்கு தீமை ஒருத்தவங்க செய்வாங்க, நம்மை விளங்கிக்க மாட்டாங்க, தப்பா புரிஞ்சுப்பாங்க. நம்ம செய்யற ஒரு நல்ல காரியம் தூஷிக்கப்படும், அல்லது கெட்ட நோக்கம் அதுக்கு கற்பிக்கப்படும். நம்ம அப்படி செஞ்சிருக்க மாட்டோம், நினைச்சே கூட பார்த்துக்க மாட்டோம். ஆனா நீ அப்படிதான் செஞ்ச, இப்படி நினைச்சுதான் இருந்த. அப்ப அவர்கள் மீது மனதளவில் நமக்கு ஒரு போராட்டம் இருக்கும், அவர்களை நேசிக்க முடியாதபடி ஒரு போராட்டம். புருஷனோ, மனைவியோ, பிள்ளைகளோ, பெற்றோரோ, யாரோ அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோ, மாமனாரோ, மாமியார், யார் மீனையாவது அப்படிப்பட்ட ஒரு போராட்டம். நம்முடைய ஆத்மாவில் ஒரு பாடு, கசந்து கொள்ளுதல், வெறுத்து கொள்ளுதல், மன்னிக்காத சுபாவங்கள். அப்பொழுதெல்லாம் அந்த பாடுகளையும், நிந்தைகள், கிறிஸ்து நிமித்தம் வருகின்ற நிந்தைகள், அவமானங்கள். நம்முடைய ஆத்மா என்ன செய்யும்? நீ கேளு கேளு, என்ன காரணம், உன்னை நியாயப்படுத்து, சரின்னு சொல்லி சாதி. மரணத்தை ஊற்றி, அதையும் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி, அதுவும் கிறிஸ்தனுடைய வழிதான். ஏனென்று கேட்க நான் முடியாது. இதா அவர் தம்பி சித்தமானது எல்லாவற்றையும் செய்கிறார். ஒரு மனிதன் எனக்கு விரோதமா இப்படி பேசி என்னை இப்படி நடத்துறான் அப்படின்னு சொன்னா அது தேவன் அனுமதிச்சு தான் செய்யறான். எவ்வாறு யாரும் எனக்கு எந்த தீமையும் செய்ய முடியாது. நான் நன்மையை பின்பற்றுகிறேன், நன்மை செய்த இயேசுவை பின்பற்றுகிறேன், எனக்கு யாரும் எந்த தீமையும் செய்ய முடியாது. அப்ப ஆத்மாவில் அடைகின்ற பாடுகள், உபத்திரவங்களிலும் நாம் இயேசுவை பின்பற்ற முடியும், அவைகளை சகிக்க முடியும், அன்பிலே நிலைத்திருக்க முடியும். நீங்க என்னை எப்படி நடத்தினாலும் சரி, நான் உங்களை நேசிக்கிறேன். நீங்கள் என்னை எவ்வளவுதான் கீழே போட்டு மிதித்தாலும் சரி, தாராளமாக என் முதுகின் மேல கூட நீங்க நடந்து வரணும் போங்க, ஆனால் நான் உங்களை நேசிக்கிறேன். ஏனென்றால் தேவன் என்னை நேசிக்கிறார். ஏசு அப்படிதான் அன்பிலே முற்று முடியுமா இருந்தார். அவருடைய ஆத்மா எவ்வளவு கேட்டிருக்கும். யூதாசுடைய கால கழுவுவது கூட இல்லை, எல்லாவற்றையும் அவர் மரணத்துக்குள்ளாக்கினார், ஆத்மா மரணத்துக்குள்ளாக்கிட்டார். இதற்கப்புறமும் ஒரு சிலருக்கு தேவன் கிறிஸ்து நிமித்தமும் அவருடைய சுவிசேஷத்து நிமித்தமும் ஒரு பாடுகளை கூட அனுமதிக்க முடியும். அப்படிப்பட்ட பாடு நம் நாட்டில் இப்ப வரல, ஆனா வர முடியாது, வராதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை. தேவனுடைய கரங்கள்ல தான் ஆட்சிகள், அதிகாரங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் நினைத்தா எல்லாத்தையும் மாற்றி போட்டார்னு சொன்னா, நம்மை கிறிஸ்துவ விசுவாசத்தை நம்ம எடுத்து போடும்படி சோதிக்கிற பிசாசுக்கு தேவன் ஒரு இடம் கொடுத்தாருன்னு சொன்னா என்ன நடக்கும்? இப்படிப்பட்ட இடத்துல நீ கூடக்கூடாது, உங்களுக்கு எந்த கட்டணமும் கிடையாது, முறையின்றி ஏதோ கட்டிட்டீங்க, ஏதோ ஒன்று சொல்லலாம், இடிச்சு போடணும், நாளைக்கு வந்து இடிச்சு போட்டாங்கன்னு சொன்னா பயந்து போய் ஒடுங்கி போய் ஐயோ அரசாங்கம் ஏற்று நிற்கிது, நமக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுன்னு போயிடுவோமா? நம்ம ஜெயிலில் கொண்டு போட்டால் நம்முடைய விசுவாசம் போயிடுமா? இல்லை. இயேசுவை எங்கேயும் பின்பற்ற முடியும். கிறிஸ்து நிமித்தம் வருகின்ற உபத்திரவங்கள், இழப்புகள், சரீரத்திலே அடைகின்ற காயங்கள் எதுவானாலும் சரி, முகமலர்ச்சியாய் அவருடைய நாமத்துக்காக நான் கொஞ்சம் பாடுபட நேர்ந்ததே, நன்றி அப்படின்னா அப்போஸ்தலர் ராஜில் அப்படிதான் போனாங்க. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானப்பட நேர்ந்தது என்று சந்தோஷப்பட்டு போனார்கள். பயந்து போய், திகைச்சு போய், கலங்கி போய் போல சந்தோஷமாய். அது எப்படிங்க வரும் அந்த சந்தோஷம்? ஆண்டவர் நம்முடைய திராணிக்கு மிஞ்சி எதுவுமே செய்ய மாட்டார், கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழக்கப்படுத்துவார். முதல்ல நம்முடைய மாம்சத்தில் இருக்கிற பாடுகள், சரீர பாடுகள், ஆத்ம பாடுகள், அதுக்கப்புறம் தான் வெளியில மற்ற நபர்களால் வருகின்ற பாடுகள். ஆனால் எல்லாவற்றின் மூலமாக நாம் மகிமையை சுந்தரிக்க முடியும், இயேசுவை பின்பற்ற முடியும். தேவன் உதவி செய்வார்கள்.